வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். வாஷ் ஆர் வேர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன் தான் இதோட ஸ்ட்ரக்சர். சிங்குலராக இருந்தால் வாஷ் யூஸ் பண்ணணும், ப்ளூரலாக இருந்தால் வேர் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன் கண்டிப்பாக இருந்தால் இது பி ஃபார்ம் பாஸ்டில் இருக்குன்னு அர்த்தம். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ட் இன் த பாஸ்ட் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிளுக்கு, he was happy, positive sentence. He was not happy, negative sentence. Was he happy? Yes or no question. How was he? WH question. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ வாஸ் குட் எஸ்டர்டே அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா நம்ம நெகட்டிவாக மாற்ற தெரியணும். ஐ வாஸ் நாட் குட் எஸ்டர்டே. வாஸ் ஐ குட் எஸ்டர்டே? ஹவ் வாஸ் ஐ? இப்படி நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அது நெகட்டிவாகவும் எஸ்ஆர்னோ கொஷினாகவும் WH கொஷினாகவும் நமக்கு மாற்ற தெரியணும். வாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். ராணி வாஸ் ப்ரெசன்ட் எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி நெகட்டிவாக மாற்றுவீங்க? நீங்கள் மாற்றின சென்டென்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ராணி வாஸ் நாட் ப்ரெசன்ட் எஸ்டர்டே. Was Rani present yesterday? How was Rani? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். He was clever. இதை எப்படி மாற்ற முடியுது உங்களால்? நெகட்டிவாகவும் WH கொஷினாகவும் எஸ்ஆர்னோ கொஷினாகவும் மாற்ற முடியுதா பாருங்கள். மாற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மாற்றினது கரெக்டாக செக் பண்ணுங்கள். He was clever. He was not clever. Was he clever? How was he? நெக்ஸ்ட்டு, how was I? இந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள். I was good. How were we? We were enjoyed. How was she? She was intelligent. How was Ramu? Ramu was kind. இதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் எனக்கு எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, கமெண்டில் அனுப்புங்க. தேங்க்யூ. ஆல் ஹவ் டன்.